அந்த காலத்துல 99% ஆஃப் மேரேஜஸ் வந்து பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடிய மேரேஜஸா தான் இருந்தது. அதுலயும் பெண்களுடைய திருமண வயது பார்த்தீங்கன்னா, 12லேருந்து 15க்குள்ள. எங்க அம்மாவோட வயசு 14னா கல்யாணம் பண்றப்ப, எங்க அப்பாவுடைய வயசு வந்து 27. ஒரு 14 வயசு 12லேருந்து 14, 15 வயசுக்குள்ளன்னு சொல்றப்ப, தே கேனாட் பி கால்ட் அன் அடல்ட். அப்போ உலக அறிவு இருந்திருக்காது, அனுபவம் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொண்டு போய் பெரிய மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறப்ப, ரொம்ப பயப்படுவாங்க. ஹஸ்பண்ட்ஸ பார்த்து பயப்படுவாங்க. ஹஸ்பண்ட்ஸ் அடக்கிக்கிட்டே இருப்பாங்க. "உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? அறிவு கெட்டவளே!" ஸோ இதே அ டாபிக்ஸ், இதே பேச்சு, இதே நிந்தனைகள் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரீசென்ட்டா அவங்க ஃபேமிலில உள்ள ஸ்டோரிய சொன்னாங்க. ஒரு 3 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி. அவங்களுடைய தாத்தாவுடைய அப்பா. அப்ப அவங்களுடைய கொள்ளு தாத்தா. அவங்க வந்து ஆக்சுவலா வீட்லயே வந்து வீட்டு முன்னாடி ஒரு கடை வச்சிருந்திருக்காங்க. அந்த தாத்தா தான் கடைய பார்த்துக்கிறது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த தாத்தா வந்து ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் உள்ள போயிருக்கிறாரு. அப்போ யாரோ வந்து ஒரு ஜென் வந்து அந்த திங்ஸோட ரேட் ஏதோ கேட்டிருக்கிறாரு. இந்த பாட்டி வந்து உள்ள இருந்தவங்க மைல்டா வெளிய எட்டி பார்த்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது எப்படி நீ அவனுக்கு பதில் சொல்லலாம்? வந்தவனுக்கு நீ எப்படி பதில் சொல்லலாம்? அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா அன்னைக்கே விரட்டிட்டாரு. இந்த தாத்தா ஹி ரீமேரிட். இப்ப இந்த ஃபெமிலியல் கர்ஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ஃபெமிலியல் கர்ஸ். இப்போ அடுத்த ஜெனரேஷன். அவருக்கு ஒரு பையன். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு லேடிய கூப்பிட்டு வந்து வீட்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. அப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த லேடி கல்யாணம் முடிச்சார் இல்லையா? அந்த லேடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வீடு. அவங்களுடைய அம்மாவுடைய பூர்வீக வீடு. அதுல இவர் வந்து மருமகனா, வீட்டோட மருமகனா வந்து இருந்திருக்காரு. இந்த லேடி என்ன பண்ணிட்டாங்களாம், அவர கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சுட்டு, அந்த ஆள் இறந்தப்ப கூட இந்த லேடி அவர் முகத்துல கூட போய் முழிக்கலையாம். இப்படி ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நம்ம செய்யற சிறு சிறு தவறுகளுக்குள்ள பலன்கள் கூட அது அடுத்த ஜெனரேஷனை வந்து கட்டாயம் பாதிக்க தான் செய்யும். ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் இருக்கிறாங்க இல்லையா? ஆல்ஃபா கிட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த 2000க்கு அப்புறம் உள்ள கிட்ஸ. இந்த ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரு 5 வயசுக்கு மேல ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, தே சிம்ப்ளி ரிஜெக்ட். வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய விஷயங்கள்ல தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். அந்த அந்த சூஸ் பண்ற கெப்பாசிட்டி இல்லாம தான் இவ்வளோ கஷ்டமும் கூட. கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுல பெரிய மாற்றங்கள் நிறைய நடந்திருக்குது. பழைய விஷயங்கள் நிறைய கழிக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்னும் கூட மாற்றங்கள் நடக்கணும். அதனால பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நீங்களே பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் கூட, உங்க குழந்தைங்கள்ட்ட தயவு செய்து கேளுங்க. நிறைய ஃப்ரீடம் குடுத்து, அவங்க 100% அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து கல்யாணம் பண்ணுவீங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த மாரி இருக்கும். இல்லையா?